ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு கௌதம் நம்ம ஐஸ்வர்யாவை கூப்பிட்டு வந்து எப்படியாவது மர்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளானில் இருக்காங்க. இது புரியாமல் இந்த பொண்ணு பண்ணுற வேலை இருக்கே, இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் மர்டர் மங்கையாக தான். இது தெரியல அந்த பொண்ணுக்கு. அட்டே நம்ம கௌதம்கிட்ட உண்மையை சொல்லிடலாமான்னு அவங்க மனசு பராண்டுது. ஏன்னா அந்தளவுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டாரான். ஐயோ இந்த கௌதம் பையில நம்பி ஏமாறதே இந்த ஐஸ்வர்யாவுக்கு ஒரு வேலையாக போச்சு. மித்த விஷயத்தெல்லாம் ஷார்ப்புங்கும். ஆனால் இதெல்லாம் ரொம்ப வீக்குமா நீ. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மகாவையும் சூர்யாவும் காமிக்கிறாங்க. ஐயோ அது அல்டிமேட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மகா வந்து அயன் பண்ணும்போது பட்டன் கீழே விழுவ. இதை பார்த்துட்டு சூர்யா வந்து கடுப்பாயிட்டாராம்மா. இப்போ எப்படி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்துறாரு. கத்துன உடனே இருங்க நான் தச்சு விட்றேன்னு அவங்க தைக்கும் போது அப்படியே சைடு கண்ணால் பார்த்து சைட் அடிக்கிறாருங்க. அட்டேங்கப்பா, நம்ம சூர்யாவுக்கு சைட் அடிக்கலாம் தெரியுமான்னு ரோபோவில் சிரிக்கிது திடீர்னு. அப்படியே ஒரு ரொமான்டிக் லுக் கூட்டிட்டு இவர் நின்றுட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருங்க நான் தச்சு முடிச்சிடுறேன்னு அவங்க தச்சு முடிச்சிட்டாங்க. தச்சு முடிச்சோடனே ரெண்டு பேத்துக்கும் ஓர கண்ணால் அப்படிங்கிற பாட்டை போடுற அளவுக்கு ஓரமாக பார்த்துட்டு இருக்காங்க. சரி போதும் ஏன்னு பாட்டுங்கயான்னு சொல்லிட்டு அவங்கள நீ பிரித்து விட்டு நிமித்தி விட்டா தச்சு முடிச்சிட்டப்பா கிளம்புப்பா அவ்வளோதானே அப்படின்னு நல்லா தான் தச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இதை பார்த்த சின்ன மாமியார் ஊடு நான் சொல்ல வீட்டில் உள்ள எல்லாம் கலாய்க்கிறாங்க. பாட்டியிலேருந்து தாத்தாலேருந்து எல்லாம் புதுப்பட்டன்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. ஒட்டு நீ ராஜலட்சுமி என்னன்னு கேட்க அதை சமாளிக்க முடியாமல் திணறாரு நம்ம சூர்யா. திரும்ப வாமா டைனிங் டேபிள் போகலான்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே ஒரு ரொமான்ஸு கதையில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.